அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. குறிப்பாக யாரெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் திக்கி தவிக்கிறீங்களோ, வட்டி கூட கட்டுறதுக்கு பணம் சேர மாட்டேங்குது, இந்த கடன் சுமையானது என்னை வாட்டி வதைக்குது, நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப உபயோகமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் சொல்கிறது தான், ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சாதாரண பரிகாரங்கள் கூட அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதாவது ஏற்கனவே அது போன்ற பரிகாரங்களை நம்ம செஞ்சுருப்போம். இருந்தாலும் அதே பரிகாரத்தை சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாளில் செய்யும்போது நமக்கு மேஜிக் போட்ட மாதிரி அதுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குது. நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 20ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி இந்த செவ்வாய்க்கிழமை நாளுக்கு உண்டு. நம்மளுடைய சேனல்லையே நிறைய செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு இருக்கும். டைம் கிடைக்கும்போது பார்த்து அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் செய்யலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை நள்ளிரவு 2:08 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:43 வரைக்கும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை முழுமையுமே இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. மாதத்தில் 2 முறை இந்த அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். அதே போல் தேய்பிறை அஷ்டமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கணும், யம பயம் நீங்கணும், கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரணும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பில்லி சூன்யம் செய்வனை இது மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீரணும். அப்படிங்கும்போது இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரை நினச்சி நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அவர் தவிடுபொடியாக்கி அவருடைய பாதுகாப்பு வளையத்தில் நம்மளை வச்சுக்குவார். இந்த சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமியோட இந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, நான் மேலே சொன்னேன் இல்லையா, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூன்யம்ட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயம் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை, இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம், அக்காவுடைய வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது 8ங்கிற எண்ணிக்கையில் மிளகு தேவைப்படுது. இந்த மிளகு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரணமாகவே தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம மிளகை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது கை மேலே பலன் கொடுத்துரும். அதனால தான் தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு தீபம் ஏற்றுவது, மிளகு வச்சு பரிகாரம் செய்கிறது இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே சொல்லிட்டு வரோம். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாலுமே மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை இது கூட இந்த தேய்பிறை அஷ்டமி 2 சேர்ந்து இருக்கிறதுனால கட்டாயம் இந்த மிளகு பரிகாரம் செய்யுங்க. அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட இந்த நாளில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நள்ளிரவே இந்த அஷ்டமி திதியானது நமக்கு தொடங்குது இல்லையா, அதனால் இன்றைக்கி நைட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாளைக்கு நைட்டும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா 2 நாள்லையுமே நமக்கு இந்த அஷ்டமி திதி இருக்குது. அதுவும் இரவு நேரத்துலேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி செய்யுங்க, இல்லைன்னா நாளைக்கு செய்யுங்க. அற்புதமான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதை சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காட்டனோ பாலியஸ்டரோ ஏதாவது ஒன்று நீங்கள்
எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம். நாளைக்கு அவருக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால இந்த சிவப்பை பயன்படுத்துறது நல்லது. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 8ங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால 8 எண்ணிக்கையில் நம்ம வைக்கிறது சிறப்பு. சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மிளகையும் எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த துணியில் வந்து வைங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படின்ட்டு என்ன பிரச்சனை உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தீரணும்னு சொல்லி மெதுவாக பொறுமையாக வந்து அந்த துணியில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க, அடுத்தது தூங்கிறது தான் பாக்கி அப்படின்னு இருப்பீங்க இல்லையா, அப்போ உங்கள் மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் ஆகிரும். அந்த சமயத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு எந்த திசை வேணாலும் பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இது போல் துணியை கட் பண்ணி வச்சுட்டு அதில் பொறுமையாக இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் வைக்கணும். வச்சு இதை ஒரு சின்ன முடிச்சியை வந்து கட்டிக்கோங்க. இது கட்டுறதுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நூலை பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. இப்போ சின்ன முடிச்சியை வந்து இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும், எங்ககிட்ட இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சிவப்பு நிறத்தில் துணி இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் தோய்த்து எடுங்க. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிவப்பு நிறமாக மாறுச்சு அப்படின்னா கூட போதும். வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சமாவது அது சிவப்பு நிறமாக மாறுச்சு அப்படின்னாவே போதும். இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும். அதனால தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி வந்து முடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவில் இந்த முடிச்சு வச்சுட்டு காலபைரவரை மனசார நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், எதிரி தொல்லை தீரணும், என் வாழ்க்கையில் நான் நிறைய வந்து அனுபவிச்சுட்டேன், அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வந்து விமோச்சனம் கொடுங்க, நான் இனியாவது நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார் வந்து வேண்டிக்கோங்க. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே காலபைரவர் நினச்சி தாராளமாக வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த முடிச்சியை நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. அந்த ஒரு இரவு முழுவதும் உங்கள் தலகாணி கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு உங்கள் தலகாணி கடியில் இந்த முடிச்சியை வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு செஞ்சிங்கனாலும் நாளைக்கு உங்களுடைய தலகாணி கடியில் இது வச்சுக்கோங்க. 2 நாளுமே பெஸ்ட்டு தான். சரிங்களா? தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ வந்து வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் எந்த நேரத்தில் எழுந்திங்கனாலும் சரி, முதல் வேலையாக இந்த முடிச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில், அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு இந்த முடிச்சியை உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 8 முறை, அதாவது கிளாக் வைஸில் 8 முறை, ஆன்டி கிளாக் வைஸில் 8 முறை, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த முடிச்சியை வச்சு அது கூட ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஏற்றி வைக்கலாம். இல்லைனா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் அதை அப்படியே வந்து ஏற்றி வைக்கலாம். மொத்தத்தில் இதில் இருக்கிற அந்த மிளகானது வெடிக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மிளகு வந்து முழுசாக வெடிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான காலம் இன்னும் வரல அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பரிகாரங்களை வந்து நம்பிக்கையோடு செஞ்சுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த மிளகானது வெடிக்காமலாம் போகாது. நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கான காலம் வந்துருச்சுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு சூடத்துலேயே அந்த 8 மிளகும் வெடித்து செதறதை நீங்கள் நல்லாவே வந்து பார்ப்பீங்க. அதனால் நம்பிக்கையை வந்து கைவிட்டுறாதீங்க. இப்போ வந்து இது போல் வந்துட்டு இதை நீங்கள் எரிச்சிருங்க. எரிச்சிட்டு இதை தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பின்லேயோ இல்லை எங்கேயாவது கால்படாத இடத்துலையோ அந்த சாம்பலை கொட்டிட்டு அந்த விளக்கை கழுவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது பரிகாரங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு இந்த விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் இதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் மறக்காமல் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.